हरिः वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भुरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति। வேதத்தின் சுவையை ரசித்து வரும் நேயர்களே, பற்பல சுவைகளே நாக்கு உணர்கிறது. ஆனால் செவியின் மூலமாக வரும் கேள்வி என்றதான ஒரு பெரிய செல்வமாகிற ஒரு கேட்கப்படும் சுவைதான் எல்லாவற்றையும் சிறந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை. அதில் வேதம் என்றதான ஒரு பழமையான ஒரு புஸ்தகம் நம்முடைய பாரத சமுதாயம் இந்துக்களுக்கெல்லாம் தேவையாக உள்ளது என்பதை பல ஆங்கிளில் பார்க்குறோம். அதனுடைய சுவையை நாம் கேட்டு அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு என்பதை சற்று ஒவ்வொரு வாரமும் நாம் கவனித்து வருவதில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரத பரம்பரையிலேயே இயற்கை தெய்வம் என்று, தெய்வம் இல்லை இயற்கை தான் என்று சில பேர் சொல்கிறார்கள். இயற்கையில் உள்ள ஐம்பூதங்கள் மற்றும் பொருள்கள் எல்லாமே தெய்வாம்சம் இருக்கின்றன. ஏனென்றால் எல்லாம் தெய்வத்தால் படைக்கப்பட்டது என்றதான நம்முடையதான முன்னோர்களுடைய கூற்றை நம்பி நாம் எல்லாவற்றையுமே தெய்வமாக வழிபடுகிறோம். நவராத்திரியை பார்த்தீர்களேயானால் அதில் செட்டியார் பொம்மையிலிருந்து ஆரம்பித்து ராஜராஜேஸ்வரி பொம்மை வரை வைத்து அதில் நாம் விளையாடும் கருவிகள் பேட்டு பந்தெல்லாம் வைக்கிறோம். அதே போல் சரஸ்வதி பூஜையில் நாம் கத்திரிக்கோல், மிஷின், ஆயுதங்கள் எல்லாமே அன்று ஒரு கடவுள் அம்சமாக பூஜை பண்ணுவது என்பது வந்திருக்கிறது. அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் வெறும் ஜலத்தை, அதாவது தண்ணீரை H2O என்ற அதனுடைய கலவை பொருளாக மட்டும் நினைக்காமல் ஒரு தெய்வமாக நினைத்து வழிபடுகிறோம். தெய்வத்தினால் படைக்கப்பட்ட ஐம்பூதங்களில் ஒரு பூதமானது நீர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், நிலம். நீர் என்பது இன்றியமையாத ஐம்பூதங்களிலேயே எல்லாமே இன்றியமையாததுதான். இருந்தாலும் இன்று அந்த தண்ணீரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, அதில் எத்தனை விதமான தண்ணீர்கள் இருக்கின்றன என்ற நம்ம ஆராய்ச்சியை விட சற்று முன்னால் சென்று வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இப்பொழுது கவனிப்போம். வேதத்தில் நம் வீட்டில் எந்த விதமான செயல்கள் செய்தாலும், எந்த விதமான ஒரு காரியங்கள் வீட்டில் நடக்கும் பொழுதும் ஒரு சொம்பில் குடத்தில் தண்ணீரை ஊற்றி அதன் மேல் மாவலை தேங்காய் எல்லாம் வைத்து அந்த தண்ணீரில் பலவிதமான தெய்வங்களை இன்வோக் பண்ணி அது இருப்பதாக வழிபடுகிறோம். ஏனென்றால் ஆபோவா இதகும் சர்வம் விஸ்வா பூதான்யாபஹா என்ற மகாநாராயண உபனிஷத்தில் தண்ணீரில் இல்லாததான ஒரு பெருமையோ ஒரு வளமையோ இல்லை என்று கூறுகிறது. எனவேதான்
இந்த தண்ணீரை நாம் வருண தேவதை என்றும் மற்ற தேவதைகளை எல்லாம் அங்கு நாம் ஆவாகனம் செய்து வழிபடுவதும் ரொம்ப நாளாக ஏற்பட்டிருக்கிறது. அதில் மருந்து தன்மை, மருந்து என்பது 2 விதமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை கொடுப்பதும் மருந்து, நமக்கு வந்திருக்கும் நோயை தீர்ப்பதற்கு, நோயை ஏற்படுத்தும் கிருமிகளை விலக்கும் ஒரு ஔஷதத்திற்கும் மருந்து என்ற பெயர். 2 விதமான நன்மைகளும் நீரில் இருக்கிறது. ஆபயித்வாவு பேஷஜீஹி ஆபோ அமி வசாதனீஹி என்று பார்த்தோமேயானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் ஒவ்வொருவரும் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீரை எல்லோரும் சாப்பிட வேண்டும், பருகுங்கள், வியாதி எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் சாப்பிடுறோமா இல்லையா வேற விஷயம். ஆக அந்த ஜலத்தில் நோயை அகற்றும் தன்மை இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. ஆபயித்வாவு பேஷஜீஹி. எனவேதான் இன்றும் பல பல உடலில் ஏற்படும் வலிகளையோ அல்லது எலும்பு முறிவுகளையோ கூட வாட்டர் கியூர், தண்ணீர் வழியாக குணப்படுத்துவது என்ற முறையும் வந்திருக்கிறது. வேதம் அதை முன்பே கற்று நமக்கு சொல்லுகிறது. நம் வீட்டில் பூஜை செய்தாலோ மற்றவை செய்தாலோ அந்த நீரை நாம் உண்ணும் பொழுதோ அது இந்த மந்திரங்களை சொல்லி ஆபசர்வஸ்ய பேஷஜீஹி தாஸ்தே கிண்வந்து பேஷஜம் என்று நாம் சொல்கிறோம். இந்த அந்த தண்ணீரில் தேவதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, எப்படி என்றால் வருணன் என்றதான ஒரு டெய்டி தான் நமக்கு இந்த மழையை கொடுப்பதும், மழைக்கு தேவையாக உள்ள மேகங்களில் இருந்து அவைகளை தூண்டிவிட்டு நமக்கு நீராக வருவதற்கும் காரணமாக இருப்பதாக நம் வேதங்கள் கூறுகிறது. திருவள்ளுவர் கூட வான் பொய்த்தால் ஒன்றும் நடக்காது என்ற அதிகாரத்தில் நாம் செய்யும் தானம் தவம் முதலிய எல்லா செயல்களும் நீர் இல்லாமல் அமையாது. எனவே அந்த நீரை நாம் வரவழைப்பதற்கு நம் முயற்சிகள் மட்டும் போதுவதில்லை. அந்த மேகங்கள் கடலில் இருந்து ஆவியை நீராவியாக எடுத்து சென்று பொய்த்து விட்டதே, ஆனால் ஒன்றும் நடக்காது என்பதற்காக நாம் சில வேள்விகளை எல்லாம் கூட செய்வது என்பது வழக்கத்தில் இருக்கிறது. ஒரு மந்திரம் அழகாக கூறுகிறது. வருணன் என்ற தேவதையானவர் இந்த தண்ணீரில் இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் பொய்யாக குளிக்கிறார்களா நிஜமாக குளிக்கிறார்களா என்று பார்ப்பதாக அழகான சுவையுள்ள ஒரு மந்திரம். ஜலத்தில் இருந்து கொண்டதான வருண தேவதை சத்யான்ருதே அபபஷ்யஞ்சனானாம் என்றதான ஒரு மந்திரம் அருமையாக யஜுர்வேதத்தில் இருக்கிறது. சத்தியம் என்றால் உண்மை, அனுதம் என்றால் பொய். மக்களுடைய உண்மை ஸ்நானம் பொய் ஸ்நானம் என்பதை அதில் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டோ ஜலதேவதையானவள் பார்க்கிறாள் என்று. பொய் ஸ்நானம் உண்மை ஸ்நானம் என்றால் என்ன? சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளிர் காலத்தில் நல்ல ஒரு வேள்விக்கு போயிருந்தா கூட குளிச்சுட்டு பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு சம்பிரதாயம், ஆச்சாரம். குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் உள்ள போய் பைப்பை திறந்து விட்டு குளிச்சா மாதிரி ஏமாற்றிட்டு வந்து அது பொய் ஸ்நானம்னு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அங்கு நம்முடைய முன்னோர்கள் இதற்கு உரை எழுதும் பொழுதோ இவன் அந்த ஜலத்தை தெய்வமாக நினைத்து கடவுள் எண்ணங்களோடு சில நல்ல கடவுள் நினைவோடு ஸ்நானம் செய்கிறான். சில மந்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றும் சிலருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்நான மந்திரங்கள் என்று. எனவே அந்த மந்திரங்களையோ அல்லது கடவுளை பற்றினதான சில நினைவோடோ ஸ்நானம் செய்தால்தான் உண்மை ஸ்நானம் என்று கருத்து. அது இல்லாமல் காக்காய் குளிப்பது போல் நாம் கொஞ்ச நேரம் பேசாம அந்த டப்பாத்தில் உட்காண்டிருந்தா அது உண்மை ஸ்நானம் அல்ல என்று சொல்கிறார்கள். அதில் ரொம்ப சூட்சமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தற்காலத்தில் நாம் சில முன்னேற்றங்களுக்காக சில கண்டுபிடிப்புகளை செய்து அதன் மூலம் விளைவுகள் தீமையாக இருப்பதை நன்கு உணர்கிறோம். தண்ணீர் ஆகாயத்திலிருந்து வரும்பொழுது ரெயின் வாட்டர் இஸ் த பியூரஸ்ட் ஆஃப் ஆல் என்று விஞ்ஞானிகள் கொள்கிறார்கள். மழை நீரானது பரிசுத்தமாக வருகின்றது. ஆனால் வந்த பிறகு அது நதிகளில் ஓடி வரும்பொழுது நாம் நம்முடைய கான்ட்ரிபியூஷனாக சில கெடுதலான கேஸ்கள், அதேபோல் கம்பெனிகளில் கழிவு நீர்களை எல்லாம் கலந்து என்ன நடக்கிறது என்பது சொல்லவே வேண்டாம். அது மிகவும் கோரமான தன்மையில் இருக்கிறது.
வேதம் என்பது முக்காலத்தையும் இருந்து சொல்வது போல் ஒரு நிகழ்ச்சியை கவனிங்கள், எவ்வளவு சுவை என்று. ஒருவன் குளிக்கும் பொழுது அந்த ஜலத்தில் இருந்து 3 விதமான ஆபத்துக்கள் வருவதற்கு இடம் இருக்கிறது, இடம் இருக்கும் என்று அர்த்தம். என்ன சொல்கிறார் என்றால், குளிப்பதற்காக உள்ள ஒரு மந்திரம் இருக்கு. வாட்டரில், அதாவது ஜலத்தில் உள்ளதான 3 கெடுதல்களை அங்கு சொல்லி இந்த 3ஐயும் இங்கு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறார். யதபாங் க்ரூரம் யதமேத்யம் யதசாந்தம் ததபகச்சதாத். க்ரூரம் என்றால் கெடுதலை கொடுக்கக்கூடிய சில கிருமிகள். அது எவ்வாறு வருகிறது என்றால், நம்முடைய சில வேண்டாத பொருள்கள், கழிவு நீர்கள் கலப்பதனாலும் மற்றதனாலும் என்று நாம் உணர்கிறோம். அமேத்யம் என்றால் பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடியதான சுத்தத்தன்மையை போக்கி அசுத்தத்தன்மையை ஏற்படுத்தும் 2வது. 3வது அசாந்தம், உடலில் இருக்கக்கூடியதான நன்மைகளையும் இல்லாமல் செய்யக்கூடிய, சாந்தியை கெடுக்கக்கூடிய கெடுதல்கள். இதற்கு என்ன விளக்கம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், நாம் இப்பொழுதெல்லாம் நகரங்களில் ஷவர்பாத்தில் குளிக்கும் நீரில் இந்த 3ம் இருக்கிறது என்று நான் சொல்வதுண்டு. எவ்வாறென்றால், நீர்த்தேக்கங்களில் இருக்கும் பொழுது குரூரம், எரும மாடு செத்து போகிறது அல்ல பசுமாடு செத்து போகிறது, அங்கே ஓட்டமும் இல்லை, ஜலமும் குறைஞ்சு போச்சு, அதுலேயே சில கிருமிகள்லாம் இருக்கு. அதன் பிறகு தவிர்க்க முடியாமல், இன்றியமையாமல் கார்ப்பரேஷன் மூலமாக நம் மாத்துக்கு வரும்போது குழாய்களை அடிக்கடி மாற்றாததனால் சில அப்பவித்திரம் அசுத்தங்கள் ஏற்படுகின்றன என்பது இன்றியமையாத விஷயம். அதை குளோரின் மூலம் சுத்தப்படுத்தினாலுமே ஒரு விஷயம். 3வது ஆபத்து, தற்காலத்தில் ஒவ்வொரு வீடுகளிலுமே 100க்கு குறையாமல் இப்பொழுது பிளாட்ஸ்கள் இருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் ஓவர் ஹெட் டேங்க் கட்டுகிறார்கள். அது திறந்து இருக்கும்போது குருவி விழுறது, பள்ளி விழுறது, இந்த மாதிரி ஒரு ஆபத்துகள். 3 நிலையை தாண்டி நம்மாற்று குழாயில ஜலம் வருது. அபாம் க்ரூரம் அமேத்யம் அசாந்தம் என்றதான சம்ஸ்கிருத சொற்களின் மூலம் நிகழ்ந்ததான 3 விதமான கெடுதல்கள் இருக்கின்றதல்லவா. வருண தேவதையே என்று அதை நாம் வெளிப்பட்டு, இந்த 3ம் என்னிடத்தில் ஒட்டாமல் நல்லபடியாக வெளியிலே கொண்டு சென்று உயிர்த்தன்மையை மட்டும் என்னிடத்தில் இருக்கும்படியாக செய்யக்கூடிய தன்மையை உன்னை வேண்டுகிறேன் என்று வேதம் கூறுகிறது. எத்தனை விதமான தன்மைகள் உடையது, கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன என்பதை நாளை பார்ப்போம்.